இருக்காவளா இல்லையா? இப்பதான் வெளியே போனவா இன்னும் வரல. ஏன்னா கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஏதோ விஷயம்னா சொல்லுங்க, நான் சொல்லிடுவேன். இல்லாட்டி இருக்கட்டும், உங்க அம்மா கிட்டே சொல்லிக்கிறேன். இல்ல எப்ப வருவாவ தெரியுமா? இங்க போனாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. பாட்டிட்டே இங்கே அனுப்பிவிட்டாவ, அவட்ட கேளுங்க. கேட்டி அப்படின்னா உங்க பாட்டிக்கிட்டே நான் பேசிக்கிறேன். எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். நம்ம கையில என்ன வச்சிருக்கிய? சின்ன பொண்ணுக்கு என்னதான் வேணுமோ எப்ப பாடி விழுத்தி ஆடிக்கிட்டே திரியறா. பார்த்தா எப்படி தெரியுது? இது வந்தா எனக்கு என்ன சித்தி? சரி நான் வேலை இருக்குன்னு போறேன். இந்த வயசு நம்ம கிட்ட வாரா கிட்ட வாயை கொடுக்காம இருக்கிறது நமக்கு நல்லது. இதே யாரி? யாரு நானே. என்ன யாரிட்டி எனக்கு கழுத்து திருப்ப முடியல இதுக்கு மேல. கழுத்துக்கு சுடுக்கு பிடிச்சிருச்சோ, நான் வேணா எடுத்து விட்டுட்டா. நீ என்ன கழுத்து நெரிச்சு கொள்ளலாம் பாத்தியா? அக்காவுக்கு நான் மாறனா இருக்கு, நீ என்ன கொள்ளலாம்னு கேட்டி. உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? நான் அப்படி செய்யறவளா? இல்லை நீ உங்களுக்கு காலு சுடுக்கு பிடிச்சது நான் தானே எடுத்து விட்டேன். விரல்ல தான் எனக்கு சுடுக்கு பிடிச்சிச்சு. நீ மொத்த காலை சுடுக்கு எடுத்து ரெண்டு காலை உடைக்கிட்டு இருந்தல. சரி எதுக்கு இங்க வந்த? அத கையில வந்து தூக்கிட்டு வர வந்திருக்க. என்னது இது? இல்லை என்னன்னு சொல்லு. அக்கா கிட்ட கேட்கலான்னு வந்தேன். இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? நானே என் கையால பண்ணதே ஒரு வாய்க்கு சாப்பிட்டு பாருங்க. வாயிலே நீலன்னு பார்த்தா பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவும் சமைக்கிறா போல, வாசனையாவும் இருக்கு. சரி சாப்பிட்டுட்டே பாப்போம் எப்படிதான் இருக்குன்னு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பீதியாவே இருக்கு. இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு பேதி வந்துச்சுன்னா என்ன யோசிக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? எப்படிதான் இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன். சரி சின்ன பண்ணி குடு. ஏன் நீ டேஸ்ட் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு எடுத்து வந்து கொடுக்கீங்க? ஞாபகத்துல இருந்து திடீர்னு சளியும் காசலுமா இருக்கு. அதே சமைச்ச டேஸ்ட் கூட பண்ணா சப்புன்னு தெரியுது. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாத்து. அப்படி காசோட சமைக்க மாமியாருக்கு சமைக்க மாட்டல. உலகத்துல இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? மருமகளை வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு மாமியா சமைச்சு போடுவாளா? செத்துக்கிட்டு போனா சமைப்பாளுங்க. வாயில வரதுல அவசரமா பேசுற. நான் ஒரு மாமியான்றது மறந்துட்டு பேசாதே. எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்காதே. உங்களை போய் நான் சொல்லுவேனா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. எண்ணெயிலே வெண்ணெய் எடுக்கிறவளையா நீங்க? சரி வாவர புகழாதே. கையில வச்ச மாணிக்கே இருக்க குடுக்க மாட்டீங்கடி. இந்த சாப்பிட்டு பாருங்க. என்னடி இது கொஞ்சமா இருக்கு? அது வேற என்னென்னவோ போட்டுருக்கே. அதுவாத்தே அது சில பல மூலிகை எல்லாம் சேர்த்து போட்டுருக்குன்னா அதனால அப்படி இருக்கு. மூலிகை எல்லாம் ரொம்ப சேர்க்க கூடாதுல, அதே கொஞ்சமா இருக்கு. இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நாளைக்கு பண்ணி தரேன். இப்போதைக்கு இதை சாப்பிட்டு பாருங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. சரி சாப்பிடுவான். எப்படிதே இருக்குன்னு ஒரு மர்மகாரி வாஜிருக்க பரி ஒரு சோறு தவிர வேற எதுவும் செய்ய மாட்டீங்க. கொஞ்சமாவது இந்த மாமியார் மேல மாசம் ஈசம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டோம்னு ஒண்ணு இல்ல. இப்ப சாப்பிட்டு பாருங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னும் எம்பிட்டு நேரத்தையும் உத்தே பாத்துக்கிட்டு இருக்க போய் என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் எம்பிட்டு நேரமா கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு உங்ககிட்ட கொடுத்ததுக்கு எனக்கு தேவை. இது எல்லாம் தேறிட்டு கொடுத்தேன். எனக்கு தேவை. இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏதோ உப்பு கொஞ்சம் இல்ல காரம் கம்மியா இருக்கும். அதுக்காக மொத்தத்துக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஸ்பெஷல் ஐட்டம்லாம் உள்ள போட்டுருக்கு தெரியுமா? வந்துட்டியக்கா உனக்காக தாக்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேவையில்லாம மாமியார் கிட்ட வேற வாய் கொடுத்துக்கிட்டு தேவை எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருக்க கூடாதா? மாமியாரு என்ன அக்கிரமா பண்ணிட்டு இருக்கா பாரு. இப்படி நீ எல்லாம் நாளெல்லாம் ஓட்டுறியோ தெரியல. இதை வச்சுக்கிட்டு நான் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொண்டு வந்தா வாழ்க்கையில இன்னைக்குத்தே சமைக்கிறதுக்கே போயிட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு பெரிய சாதனை. இத உன்கிட்ட சொல்லி டேஸ்ட் பார்க்கலான்னு கொண்டுட்டு வந்தா உன் மாமியார் என்கிட்ட கூட்டி நான் பாக்கேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு கேவலமா இருக்கு அவ்வளவு இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவ. எந்த விதத்துல நியாயம் நீயே சொல்லு. காயெல்லாம் கட் பண்ணி பாத்திரத்தெல்லாம் கழுவி அடுப்ப பத்த வச்சு அதை வேக வச்சு பொறுமையா கொண்டு வந்து கொடுத்தா இப்படி சொன்னா எப்படிக்கா? இதுவே மாமியாரா இருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். போனா போச்சு ஓ மாமியாரா போச்சு. ஒரு 5 நாளைக்கு சமைக்காம விட்டுட்டு மறுபடியும் சமைக்கிறதுக்கு போன எல்லாம் சொதப்பும். நீ முதல்ல முறையா சமைச்சிருக்க. ஐயோ சொல்லவா வேணும். இதை நம்பி வாங்கிட்டு வாங்கி வேற சாப்பிட்டு விட்டேன். கோவப்படாதே. சரி என்னென்ன போட்டு சமைச்சா ஏன் அப்படி இருக்கு? முறையா சமைக்கிறோம். உள்ள உருண்டு காயா போட்டு சமைக்கலாம்னு வீட்டுல இருக்க காயெல்லாம் எடுத்துக்கிட்டு அறுத்து கட் பண்ணி உள்ள போட்டுனா சரி. அப்புறம் காய்கறி கொஞ்சமா இருந்துச்சா அதே வீட்டுக்கு பின்னாடி போனேன். வேற ஏதாவது காய் கிடக்கா இல்லையான்னு போய் பார்த்தா அங்கே நான் நினைச்ச மாதிரியே உருண்டு காயா இருந்துச்சுக்கா. அதுல ஒரு 10 காய் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டேன். அறுத்து ஒரே சேப்ப காயா இருந்துச்சா அறுத்து போட அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா ஒண்ணுக்கா எனக்கே தெரியாம என் மாமியாரு எங்க கொல்லையில இப்படி காய்கறி எல்லாம் விளைச்சு வச்சிருப்பாங்க எனக்கே தெரியாது. என்னடி சொல்ற? யாருக்கா இப்போ மாமியார் அதை சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்ல. நீ ஏன் நியாயத்தை சொல்லி வா வீட்டு கொல்லையில ஏதிரி காய் உங்க மாமியார் எப்படி வச்சா? வா வீட்டு கொல்லையில இருக்க காயா? ஐயா 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 நெட்டமா வளர்த்தவனே அறிவு கொஞ்சம் மாறி இருக்காடி. நேத்து தாண்டி உங்க மாமியார் சொல்லிட்டு இருந்தா என் வீட்டு கொல்லையில அரிக்காயா வளர்ந்து கிடக்கு வெட்டணும் ஐயா அதவா எடுத்து சமைச்சு கொடுத்தேன். இப்படி எழுதி இருக்கியே அரளிக்காய்னா அது ஒரு காய் தானே. எங்கேயாவது போய் ஒளிஞ்சு பாத்துக்க. உனியே கொலைக்கேத்துல உள்ளதே தள்ளப்படவே என் மாமியார் அட பாவி இப்படி கொல்ல பாக்குறாளே. நீ மர்மலே நீ அதை நாத்து குட்டி கொடுக்க போட்டியே அடியே குடிக்க போடி. எனக்கு இன்னும் வாழணும்டி. இப்படியே போய் சேரணும் எனக்கு கால கிடக்கிட்டி. நீ எப்படியாவது காப்பாத்துங்கடி. பண்ணே உன்னை
இருந்தாலும் உனக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன் பாத்துக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியம் பண்ணி பேசுற எனக்கு என்ன நல்லது பண்ண தள்ளிபடி முதல்ல ஐயோ இடுப்பு உடைச்சிட்டாலே. மறுமலை எப்படியாவது காப்பாத்திட்டு வாங்க நடந்து வாங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போவோம். மறுமலை என்னால நடக்க முடியல காலையில இருந்து மூட்டு வலி. இனி எப்படியாவது கூட்டிட்டு போ. என்ன ஏது செய்வே என் வீட்டுக்காரர் வேற இப்பதான் பைக் எடுத்துட்டு போனாவளே. சரி வாங்க ஆபத்துக்கு